வணக்கம். டிஎன்பிசி சிங்கம் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இப்போ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய வருடாந்திர அட்டவணை வெளியே இருக்குது. 2026க்குரியது. இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு எதிர்பார்த்த குரூப் 4 எக்ஸாம் கடைசி எக்ஸாமாக வருது. அதோடைய நோட்டிஃபிகேஷனு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி தான். எக்ஸாம் 20/12/2026. இப்போ அவங்க வேக்கன்சி லிஸ்ட்டெல்லாம் விடலை. நார்மலாக நோட்டிஃபிகேஷன் டேட்டு எப்போ எக்ஸாமு அப்படிங்கிறதான் விட்டுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. இந்த டெக்னிக்கல் சர்வீஸில் 2 இருக்குது. ஒன்று இன்டர்வியூ, நான் இன்டர்வியூன்னு. ஃபஸ்ட்டு வர்றது நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. எப்போ நோட்டிஃபிகேஷன்னா 20/5/2026 நோட்டிஃபிகேஷனு. அதாவது ஃபஸ்ட்டு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டெல்லாம் அறிவித்து சிஎம்லாம் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனே வருது. 20/5 மே மாதம் 20ஆம் தேதி தான் வருது. 20/5 அதுக்கு எக்ஸாம் டேட்டு ஆகஸ்ட் 3. அடுத்து நம்ம குரூப் 1 எக்ஸாமு ஜூன் மாதம் 23ஆம் தேதி நோட்டிஃபிகேஷனு. எக்ஸாம் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி. இந்த டெக்னிக்கலில் இது டிப்ளமோ ஐடிஐ லெவலு. இன்டர்வியூ லெவல் தனி, டிப்ளமோ ஐடிஐ லெவல் தனி, நான் இன்டர்வியூ தனி. இந்த டிப்ளமோ ஐடிஐ லெவல் ஜூலை மாதம், எக்ஸாம் செப்டம்பர் மாதம் 20/9. குரூப் 2 குரூப் டிஏ சர்வீசஸ்ஸு இன்னும் ரிசல்ட் இந்த மாதம் தான் வரும். வெயிட்டிங்கில் இருக்குது. அதனால் இது எப்போ வச்சுருக்காங்க, ஆகஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஆகஸ்ட் 11. எக்ஸாம் டேட் 25/10/2026. கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டு ஆகஸ்ட் 31. எக்ஸாம் 14/11. குரூப் 4 எல்லோரும் ஆவல் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற குரூப் 4 எக்ஸாம் அடுத்த வருஷம் 2026 அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி. எக்ஸாம் 20/12/2026. இதில் ஒன்று பார்த்தீங்களா, எல்லா நோட்டிஃபிகேஷனுமே 3 மாதத்தில் வந்துடுது. 5ஆம் மாதம், 6ஆம் மாதம், 7ஆம் மாதம், 8ஆம் மாதம், 9ஆம் மாதம், 10ஆம் மாதம். ஒரு 5 மாதத்துக்குள்ளே எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்துடுது. மேக்ஸிமமான நோட்டிஃபிகேஷன் 3 வந்தால் முக்கியமாக எதிர்பார்த்துற குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் மட்டும் 10ஆவது மாதம் வருது. எக்ஸாம் 12. இப்போ இந்த இவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு இப்போ புதுசாக படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, ஏஜில் இருக்கிறவங்க, மேரேஜ் ஏஜில் இருக்கிறவங்களாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்படி தான் இருக்கும். எல்லா காலகட்டமும் இப்படி தான் கடினமான ஒரு காலகட்டமாக வந்திருக்கு. அதனால் மெதுவாக படிங்க. வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க நல்லா மெதுவாக யூஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக படிங்க. நத்தை போகும்ல, அந்த மாதிரி மெதுவாக படிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கோங்க. அப்படி ஏற்றும்போது உங்களுக்கு அக்டோபர் உங்களுக்கானதாக இருக்கும். அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ நீங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறதா தான் இருக்கணும். ஃபுல்லாக அப்போ உட்காந்து புதுசாக படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது இது சிறப்பு தமிழ், அதை படிக்கணும், இதை படிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ ஒன்லி ரிவிஷன். அந்த ஒரு 2 மாத காலத்துக்கு நீங்கள் ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த எக்ஸாமை சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ நேற்று குரூப் 4ல் ஒரு 600 வேக்கன்சி புதுசாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து எலெக்ஷன் புதுசு கவர்மெண்ட் வரும். அப்புறம் அப்படிங்கும்போது வேக்கன்சி இன்னும் நல்லா தான் வரும், பூஸ்டப்பாக தான் வரும். அதனால் விடாமல் படிங்க. தேங்க்ஸ்.